ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் உட்லண்ட் ஏஞ்சல். எங்கேயும் காதல் எப்போதும் காதல் அப்படின்ற சீரிஸோட அடுத்த படத்தை பார்க்க போகிறோம். இந்த படத்தில் பார்த்தோன்னே ஹீரோ வந்துட்டு நம்மளுடைய குளிர் மவுண்டனில் தான் கண்ணு முழிக்கிறாரு. அப்போ வந்துட்டு நம்மளுடைய மாஸ்டர் பக்கத்தில் இருக்கார். இவர் பார்த்தோன்னே அப்படி ஷக்கேற மோயுவான் அப்படி சொல்லிட்டு அப்போ வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, என்னப்பா நான் உன்னை பார்க்குறதுக்காக தான் இங்கே வர வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறாரு. நீ நீ வந்து ஹெவன்லி ஃபாதரோட பையன், என்னுடைய ட்வின் பிரதர் அப்படின்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காகி பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, உனக்கு வந்து ஒரு சின்ன பிரச்சனை இருந்ததுனால உன்னோட சோல் வந்து கரெக்டாகணுன்றதுக்காக நான் இங்கே தான் உன்னை வச்சு கோல்டன் லோட்டஸாக கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தேன். உன்னை பார்த்துட்டு இருந்தது 17th தான். அவள் தான் என்னோட லோட்டஸ்ன்னு சொல்லிட்டு உன்னை சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்தா. அந்த சமயத்தில் இதுதான் உங்களோட டெஸ்டினின்னு சொல்கிறது, அவள் கூட தான் இப்போ நீ கல்யாணமும் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொன்னோன்னா அவர் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு மாஸ்டர் சொல்கிறாரு, நான் உன்னை இங்கே மெடிடேஷன் பண்ணும்போதே நான் தான் உன்னை வர வச்சேன். ஏன் தெரியுமா, நான் உனக்காக 100,000 வருஷங்கள் காத்துட்டு இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவரும் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டு இருக்கும்போது இங்கே காட்டுறாங்க, சூஜின் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி என் கண்ணை வந்து இவன் வந்து பறிச்சுட்டா, அதுவும் இல்லாமல் என்னை போய்ட்டு சூசன் டவர்லேருந்து விழுந்து சாவு, இல்லைன்னா அங்கே வந்து பெல்லுக்கிட்ட வந்து வந்து வாட்ச்மேன் ஆயிருன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து நம்மளுடைய பைஃபன்ஸ் வந்து திட்டுறாங்க. எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து எங்கள் அத்தை மேலே இவ்வளோ போய் சொல்லுவேன், நீ தானே கண்ணை எடுத்த, அதைத்தான் அவங்க திரும்ப எடுத்திருக்காங்க, நீ ஏன் அப்படி சொல்கிற, அப்பவும் நீ இப்படி தானே ஏமாத்தின, எத்தனை தடவை தான் ஏமாற்றுவீங்க, நீங்கள்லாம் சேர்ந்து எங்களை புள்ளி பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது, ஏன் யோகட்டு அரசின்றதுனால நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்களா, என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து அவள் கண்ணை எடுத்துருக்கக்கூடாதுன்னு எல்லாம் திட்டுறாங்க. அப்படி திட்டும்போது அரசர் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, நீ எவ்வளோ தைரியம் தான் நீ என்னோட ஜட்ஜ்மெண்ட்டே தப்புன்னு சொல்லியிருப்பா அப்படிங்கும்போது உடனே கரெக்டாக நம்மளுடைய டீச்சரும் வந்துட்டு எவ்வளோ தைரியம் தான் நீ இப்படி சொல்லுவா அப்படி சொல்லிட்டு கண்ணிலேயே பின்னாடி போ அப்படி சொல்லி காட்டுறாங்க. அவங்க பின்னாடி போயிடறாங்க. அப்போ உடனே ஆளாளுக்கு விதவிதமாக வேறு விஷயங்கள் சொல்கிறதுனால நான் இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்ட்ருக்கேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் எல்லோரும் சரின்னு சொல்லிட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம கிங்கை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாது, ஏன்னா அவங்க ஒரு தடவை உங்களுடைய குயினாக இருந்திருக்காங்க, அதனால் நீங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னா, இல்லை நீங்கள் கூட தான் பைஃபன்ஸு கூட வந்திருக்கீங்க அப்படின்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நான் பைஃபன்ஸு கூட வந்திருக்கேன், பைஃபன்ஸுக்காக நான் சப்போர்ட் பண்ணுவேன்ட்டா அப்படி சொல்லும்போது, இல்லை தீஜன் வந்து நம்மளை வந்து இதில் தலையிடக்கூடாது, நம்மளை ஒதுக்க நினைக்கிறாரு, எப்படியோ இந்த பிள்ளையோட பிரச்சனை எப்படி தப்பிக்கிறது இருந்தால் தப்பிக்கிட்டு அதோட லக்குக்கே நம்ம விட்டுறலாம் அப்படி சொல்லிட்டு கிங் வந்துட்டு, இல்லை நீங்கள் சொன்னால் சரியாக இருக்கும், நான் போயிடுறாங்க. நீங்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறீங்க, சுஜி நீ வந்து நான் உனக்கு தப்பாக பதில் சொல்லுவேன் நீ நினைக்கிறியா அப்படின்னா இல்லைங்கிறா. அங்கே இருக்க அங்கிளுங்களும் இல்லைன்றாங்க. அப்புறம் அங்கே இருக்கவங்க எல்லாருமே நீங்கள் நியாயமாக சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு சரிம்மா நீ ஆர்மி 70,000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்போ வந்து சொல்லு அப்படி சொல்லிட்டு தீஜன் போய் அவரோட இடத்துல உட்காந்துக்கிறாரு. அப்புறம் இங்கே ஹீரோ கட்டுறாங்க. ஹீரோ அங்கேருந்து வேகமாக ஹெவன்லி பேலஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது சூஜின் நம்ம சிம்மின் அங்கே நிற்கிறாரு. எங்கெல்லாங்க தேடுறது, எங்கெங்க போனீங்க அப்படின்னா, நான் குள்ளேருந்து எழுந்திரிச்சப்பா எனக்கே தெரில அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி நீங்கள் தயவு செஞ்சு இங்கே வாங்கலை, ஒரு பிரச்சனை அப்படின்னு, என்னம்மா அப்படின்னா, இந்த மாதிரி ஹீரோயினுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, அவங்க தான் சூசுன்னு சொல்லிட்டு அதனால சூஜினோட கண்ணை எடுத்துட்டாங்க. இப்போ வந்துட்டு இதுவே ஒரு பிரச்சனையை போய்கிட்டு இருக்கு, நம்மளுடைய தீஜும் தான் அதை பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்காரு, நீங்களும் வாங்க அப்படின்னு. என்னது சூசுக்கு அவள் தான் சூசு தான் அவன்னு சொல்லிட்டு பைச்சியானுக்கு தெரிஞ்சு சூஜினோட கண்ணை எடுத்துகிட்டு போனாலா, ஐயோ பைச்சியான் அப்படி சொல்லிட்டு ஒரு வேகமாக ஹீரோயினை தேடிட்டு ஒன்றா, எங்கே நில்லுங்க இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டு போங்க அப்படின்னோடனே, சரி எனக்கு ஒரு 3 பேரை கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிரின்ஸு, தேர்ட் பிரின்ஸு, அந்த ப்ளூ ஸ்னேக்கோட பையன் எல்லாரையும் கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் சரின்றாங்க. அப்புறம் ஹியூமன் வேர்ல்டுக்கு போய் சூசுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பிள்ளை இருக்கோம், அதையும் சேர்த்து கூப்பிட்டுவாங்க அப்படின்றாங்க. எல்லாரையும் கூப்பிட்டு வந்தோன்னே இவங்க எல்லாத்தையும் தான் கேட்குறீங்களா, நான் ஆமாம் அப்படி சொல்லிட்டு, சரி நான் உங்கள் பையனுக்கு வந்து நீதி வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பிரின்ஸ்கிட்ட சொன்னால், அவர் இருந்துட்டு இல்லை பைச்சான் இப்போ தான் என் பையனை காப்பாற்றிருக்காங்க பனிஷ்மெண்ட்லேருந்தே, அதுவே போதும் எங்களுக்கு ஒன்றும் நீதி வேணாம் அப்படிங்கிறாரு. அப்புறம் அவர் சொல்கிறாரு, உன் பையனுக்கு நீதி வேணாம்னு நீ சொல்லிடுற, நாளைக்கு அவன் வரும்போதெல்லாம் இந்த கெட்ட பேர் அவனுக்கு இருக்க தானே செய்யும், அதை நீ எப்படி சரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இப்போ தேர்ட் பிரின்ஸ் ஆமான்னு சொல்லுவோம், சரி நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுறாரு. உடனே எல்லோரும் அப்படியே நேராக பேலஸ்குள்ளே போகிறாங்க. அப்படி போகும்போது சூஜின் அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களை பார்த்தோன்னே வந்துட்டு இவங்க காலில் விழுந்து கெஞ்சுறாங்க, எனக்கு ஒரு ஜஸ்டிஸ் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவேன். சரி நான் கண்டிப்பாக வாங்கி தரேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தா இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நேராக அங்கேருந்து அந்த சூசுன்ற பொண்ணு வந்து இவங்க பக்கத்தில் உட்காந்துட்டு, அரசி அப்படிங்கிறது, என்னது நீ, ஐயோ நீ யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கத்துறாங்க. எல்லாரும் அவங்களே பார்க்குறாங்க. அப்போ வந்துட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அது மேலே அப்படி மேஜிக்கை போட்டாலும் நேராக வந்து அது சூஜினோட கையிலேயே பொம்மையாக வந்துடுது. அப்புறம் என்னட்டு நீங்கள் இந்த மாதிரி நான் வந்து ஹியூமன் வேர்ல்டில் இருக்கும்போது என்னை செட்யூஸ் பண்ணுறதுக்காக இந்த பொண்ணு இந்த பொம்மையை அனுப்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று வந்துட்டு இல்லவே இல்லை எனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படின்னா, இதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் என்னென்னா, அவங்க அப்பா சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்களோட பவரை எடுத்து விட்டு நம்ம அனிமலாக அவங்கள பிறக்க வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய தீஜன் வந்துட்டு
வாட்டர்லாண்ட் நீங்கள் எதுக்கு வந்துருக்கீங்க அப்படி சொன்னோன்னே என் பையனை வந்து தப்பாக ஜஸ்டிஸ் பண்ணிட்டீங்க, அதை பார்க்கறதுக்காக நான் வந்துருக்கேன். எவ்வளோது நான் தப்பாக சொல்லிட்டேனா அப்படி சொல்லிட்டு கிங்கை கேட்குறாரு. ஆமாம், அங்கே என்ன நடந்ததுன்னு நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா, சரி இப்போ சொல்லுங்கள் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தீஜுன்னு கேட்குறாரு. அப்போ அதே மாதிரி அவங்க அந்த பையனும் வந்து உண்மையை மட்டும் சொல்லுப்பா அப்படின்னோடனே சரின்னு சொல்லிட்டு அவனும் சொல்கிறான். எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு, நான் இந்த மாதிரி அங்கே நின்றுட்டு இருந்தேன், சுஜி தான் வந்து கூப்பிட்டு போனாங்க, நீங்கள் அங்கே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தான் கூப்பிட்டு போனாங்க. அதுக்குள்ளே நான் போனோடனே அவங்க அவங்களுடைய சக்தி கொண்டு மயக்கமடைய வச்சுட்டு என்கிட்ட வந்து தண்ணியை கொடுத்து என்னை வந்து ட்ரிங்க்ஸ் பண்ண வச்சு என் ட்ரெஸ் எல்லாம் களைச்சி விட்டு அவங்களா தூக்கில் தொங்குறதுக்கு போனாங்க. இதெல்லாம் நான் மயக்கத்துலேருந்து பார்த்து என்னால் எதுவுமே செய்ய முடியல. அதுக்குள்ளே நீங்களாம் வந்துட்டீங்க. அவங்க ஒரேடியாக அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு. இவ்வளோ தான் நடந்துச்சு அப்படின்னு. ஓ இவ்வளோ தானே, நீ எல்லாம் தெளிவாக சொல்லிட்ட. சரி நீ அப்போ எத்தனை தடவையாக வந்திருந்தேன் அப்படின்னு. நான் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன்னு சுஜினை பற்றி. ஏமா ஃபஸ்ட் டைம் வந்தோடனே அவன் சாம்பரத்தை அந்த பேலஸ்க்குன்னு வந்து இவங்களுக்கெல்லாம் தான் தனித்தனி பேலஸ் இருக்கு இல்லையா, ஹீரோவோட பேலஸ்க்குன்னு வந்து அதில் சாம்பரையும் தேடி அது அந்த ஒரு இதே எவ்வளோ பெருசு இருக்குது. அவரோட ஹீரோவோட சாம்பரே எவ்வளோ பெருசு. ஹீரோக்கு தனியாக, ஹீரோயினுக்கு தனியாக, தம்பிக்கு தனியான்னு எத்தனை இருக்குது. அதுலேயும் அதை தேடி சூஜினோட இடத்துக்கு போய் அவங்கள வந்து தப்பாக நடக்க முயற்சி பண்ணாரா அப்படி சொல்லிட்டு ஹீரோ தீஜுன்னு கேட்கவும் உடனே வந்துட்டு இல்லை நான் அவன் அப்படின்னா, ஏம்மா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா எதுவும் சொல்லாதம்மா அப்படின்ட்டு சொல்கிறாரு. அதுக்கு என்ன தப்புன்னு நீ சொல்கிறீங்களா அப்படி சொல்லிட்டு ஹீரோட அம்மாவை கேட்கவும் இதேமாதிரி அவங்களும் சொல்கிறாங்க, அவங்க வந்து அதாவது அனிமலாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இதுக்கே இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க, இவங்களை நம்பி நாம் போய் பைச்சியானை வந்து என்ன தப்பு பண்ண நம்ம கேட்க முடியுமா அப்படி சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி சொல்லவும் உடனே வந்துட்டு ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் வந்து இனிமேல் எனக்கு வந்து சைடு கான்செப்டே தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ வந்து சூஜின் வந்துட்டு நீங்கள் எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணதே இல்லை, நீங்கள் இருக்கவங்க எல்லாருமே வில்லனுங்க, எல்லோரும் என்னை ஏமாற்ற பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் என்னை ஏமாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெவன்லியில் அதாவது அந்த கிங்குக்கிட்ட வந்து சப்போர்ட் கேட்குறாங்க. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, நீ என் பேரனுக்கே நீ வந்து செடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாரு. உடனே ஹீரோவோட அப்பா வந்துட்டு மன்னிச்சிருங்க, நான் அந்த பொண்ணை தான் நான் தான் வளர்த்தேன், ஆனால் சரியாக வளர்த்துல என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் அந்த அங்கிள்கிட்டெல்லாம் போய் கெஞ்சிரா, இப்போ இன்றைக்கி வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கள், எங்கள் அப்பா அம்மா உங்களுக்காக உயிரே கொடுத்தாங்கன்னா அவங்க பேரே கிடக்காத வாய் மூடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க ஹீரோவை பார்த்து, சீக்கிரமாக நம்ம கல்யாணத்தை இது பண்ணணும், ஹீரோயின் சொன்ன மாதிரியே இந்த பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல காவலாளியாக போடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் அந்த சூஜினையும் கூப்பிட்டுட்டு போயிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்குறதுக்கு வேகமாக வந்துட்டுருக்காரு. அந்த சமயத்தில் நம்மளுடைய பைஃப்ரெண்ட்ஸு வந்துட்டு நம்மளுடைய தீஜுன்கிட்ட கேட்குறாங்க, ஒரு வேளை நான் வந்து நீங்கள் வந்து அந்த பேரை அழைக்காமல் இருந்துருந்தீங்கன்னா என் மேலே காதலில் விழுந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எதுவுமே சொல்லாமல் போய்கிட்டு இருக்காரு. ஏன்னா ஒன்றுமே சொல்லாமல், நீ ஏதாவது கேள்வி கேட்கணுமான்னு தானே கேட்டேன், நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பைஃப்ரெண்ட்ஸும் பின்னாடியே ஓடி வராங்க. எதுக்கு வர அப்படின்னு, நீங்கள் பதில் சொல்கிற வரைக்கும் அவங்க கூடவே தான் இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அதே நம்மளுடைய ஹீரோ வந்து நேராக ஹீரோயினோட கொகைக்கிட்டே வந்துட்டாங்க. அங்கே வெளியவே நின்றுட்டுருக்காரு. மிகு வந்து சொல்கிறாங்க அவங்கள பார்க்க விரும்பலன்ட்டு, ஆனால் அவர் அங்கேயே வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே நம்மளோட லீஜினை லீஜன் வந்து தன்னோட பவர்ஸ் எல்லாம் வச்சு அங்கேருந்து அவங்க அப்பாவை எழுப்ப முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. 7 நாள் அதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு. அதே இந்த சமயத்தில் வந்துட்டு அதே இன்னும் கொஞ்சம் பேர் வந்துட்டு டீமனில் அடையந்திரிக்க போகிறாருன்னு அவருக்காக காத்துட்ருக்காங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மாவையும் எங்கள் அண்ணனையும் கொண்ட ஒன்றை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ரத்தத்தை வச்சு ஒரு பெரிய ஃபார்மேஷனை உருவாக்கி அங்கேருந்து அவங்க அப்பாவை வந்து இழுக்க பார்க்குறான் சோலை மட்டும். அந்த சமயத்தில் சூஜினையும் கொண்டு வந்து அங்கே விட்டுடுறாங்க. ஹீரோ அங்கே நின்றுட்டு இருக்கும்போது நினச்சி பார்க்குறாரு, ஹீரோயின் ஃபஸ்ட் டைமாக ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அந்த டைமில் எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் அப்படின்னு நினச்சி பார்த்து வருத்தப்பட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் ஹீரோயினும் ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. மிகு போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது 7 நாள் ஆயிடுச்சு போய் பாருங்கள் அப்படிங்கும்போது அவங்க எழுந்திரிச்சு வராங்க. ஆனால் அவங்களால அடுத்துக்கு அப்புறம் போகவே முடியல. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, என்னால் இதுக்கு மேலே போக முடியல, அதனால் நீ என்ன பண்ணிடுற, இதோட நம்மளுடைய கல்யாணத்தை வந்து பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஹெவன்லி பேலஸில் சொல்லிவிடு, இவனையும் இனிமேல் இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லிவிடு அப்படின்னு. அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க வந்து சொல்கிறாங்க, சரிப்பா அவங்க என்னை பார்க்கலான்னு நினச்சிருக்காங்களா, இல்லைங்க அவங்க பார்க்கணும்னு நினைக்கல, மழை வர மாதிரி இருக்கு, நான் போய் கூட எடுத்துகிட்டு வரேன். இல்லை நான் உன்ட்ட ஒன்று சொல்லணும், அவங்க வந்து முன்னாடி சொல்லியிருந்தாங்க, நான் யாராவது ஒரு பொண்ணோட அங்கே வந்து பழக்கம் வச்சுருந்தேன்னா இங்கே கொண்டு வந்து என்னை அடைச்சி வச்சிடுறேன், வேறு எங்கேயுமே விட மாட்டேன்னு சொன்னாங்க. அது கவுண்டிங்கில் இருக்கான்னு கேளு, நான் ஏன்னா ஒரு மெய்டு வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயின்ட்ட வந்து சொல்கிறாங்க. ஹீரோயின் ஒரே கோவத்தில் எல்லாம் தூக்கி போட்டு ஒட்டைக்கிறாங்க, அவன் மூஞ்சியை நான் பார்க்க விரும்பல, அவனை பற்றி பேசாத அப்படின்னு. அதே அன்னைக்கு நைட்டு மழை வந்துடுது. அப்போ வந்துட்டு ரொம்ப பெரிய மழை வருது. அவங்களுக்கே ஏற்கனவே காயம் பட்டுருக்குறது இல்லையா, அதனால் அவங்க ரொம்ப பலவீனமாக இருக்காங்க.
விட்டுறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களோட அசிஸ்டண்ட்டில் ஒருத்தர் வந்து கொடை பிடிக்கும்போது இவர் திட்டி விட்டுடுறாரு. அவர் நேராக வந்து ஜியான் கிட்டே வந்து சொல்கிறாங்க. அவங்க வந்துட்டு உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உனக்கு கல்யாணம் ஆகலை, புருஷன் முன்னாடிக்கு நடுவில்லாம் நம்ம போகணுன்னா அதுவே பெருசாகிடும், அதனால் நீ விட்டுறியா, எனக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு அவனை பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் சமாதானம் ஆயிடுவாங்கன்ட்டு. அதே தீஜூன் கிட்ட வந்து நம்மளுடைய சிமின் சொல்கிறாரு, இந்த மாதிரி பெல்ல ஏதோ மாற்றம் இருக்கும் போல், நம்ம வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னா. சரி ஹீரோ எங்கே அப்படின்னா அவர் ஜின்ஜூவில் இருக்காருன்னா, சரி வாங்க நாமளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ வந்து நம்ம பைஃபன்ஸு பின்னாடி இருக்காங்க. இவர் டக்குன்னு நிற்கணும் பின்னாடியே வந்து டபக்குன்னு இடிச்சிடுறாங்க. இடிச்சதை பார்த்தோன்னே அங்கே என்ன நடந்தாலும் சரி நீ வந்து பைஃபன்ஸுவை பத்திரமா பார்த்துக்கணும்னு சிம்மின் கிட்ட சொல்லிட்டே போகிறாங்க. இவர் வந்து ரொம்ப நாளாக 7 நாளாக போராடி அவங்க அப்பாவோட சோலை வந்து வெளியே எடுத்துடுறாரு. அந்த சமயத்தில் வந்துட்டு இங்கே ஏதோ பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சோல் ட்ராக்கிங் மேஜிக்கை யூஸ் பண்ணுறதுக்காக ஜியானை வர சொல்லலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த சமயத்தில் பைஃபன்ஸ் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கும் எங்கள் ஆண்டிக்கு வந்து அவங்க சொல்லி கொடுத்தாங்க, எனக்கும் தெரியும், நான் போய்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணும்போது அங்கே அவர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதே அப்படின்னா இல்லை இன்னொரு தடவை வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அந்த சமயத்தில் இவர் இங்கே வந்துட்டாங்க. அதாவது நம்மளுடைய கோஸ்ட் லார்ட் இங்கே வந்துட்டார். இவங்க 2 பேருக்கும் செம்மையாக ஃபைட் நடக்குது. அந்த டைமில் இவருக்கு வெறும் சோல் தான் இருக்கிறதுனால நம்மளுடைய லீஜின் அவரோட வாளை வச்சு செம்மையாக அவரை தாக்குறாங்க அவங்க அப்பாவை. ஆனால் என்ன ஆகுதுன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் அவருடைய வெப்பனையே எடுத்துட்டுறாரு. என்னது உன் வெப்பனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஷாக் ஆகிறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டை பார்க்கறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.